டிரம்பின் காசா திட்டம் நாளை ஒன்று கூடும் அரபு தலைவர்கள். ரஷ்யா மீது தடைகளை விதிக்கவுள்ள ஐரோப்பிய ஒன்றியம், குறிவைக்கப்படும் ரஷ்யாவின் பொருளாதாரத்தின் முக்கிய துறைகள். செலன்ஸ்கி டிரம்ப் இடையே முற்றும் வார்த்தை போர் காரணம் என்ன? அரிசோனாவில் நடுவானில் 2 சிறிய விமானங்கள் மோதல் 2 பேர் உயிரிழப்பு. இந்தியாவின் வாக்காளர்களின் சதவீதத்தை அதிகரிப்பதற்காகவா $21 மில்லியன் வழங்கப்பட்டது? மீண்டும் சர்ச்சையை கிளப்பிய டிரம்ப். சூடானில் உள்நாட்டு போர் தீவிரம், 5 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு, 200 பேர் படுகொலை. அரபு நாடுகளின் தலைவர்கள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்மொழிந்த காசா திட்டத்துக்கு மாற்றாக எகிப்திய ஜனாதிபதி அப்துல் ஃபத்தா சிசி முன்வைத்துள்ள புதிய திட்டத்தை பற்றி விவாதிக்க நாளை கூட்டம் ஒன்றை நடத்தவுள்ளனர். இந்த சந்திப்பு மத்திய கிழக்கு பகுதியில் நிலவுகின்ற பலஸ்தீன் இஸ்ரேல் மோதலுக்கு தீர்வு காணும் முயற்சியாக பார்க்கப்படுகின்றது. ட்ரம்ப் நிர்வாகம் காசா பகுதியில் அமைதியை ஏற்படுத்துவதற்காக ஒரு திட்டத்தை முன்மொழிந்தது. இந்த திட்டம் காசா பகுதியில் பொருளாதார முன்னேற்றத்தை மேம்படுத்துவதுடன் பலஸ்தீனர்களுக்கும் இஸ்ரேலியர்களுக்கும் இடையிலான அரசியல் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முயல்கின்றது. எனினும் இந்த திட்டம் பல அரபு நாடுகளின் எதிர்ப்பை சந்தித்துள்ளது. ஏனெனில் இது பலஸ்தீனியர்களின் அரசியல் விருப்பங்களை முழுமையாக கவனிக்கவில்லை என்று கூறப்படுகின்றது. இந்நிலையில் எகிப்திய ஜனாதிபதி சிசி காசா பிரச்சினைக்கு மாற்று தீர்வாக ஒரு புதிய திட்டத்தை முன்வைத்துள்ளார். இந்த திட்டம் பலஸ்தீனியர்களின் அரசியல் உரிமைகளை மதிப்பதுடன் காசா பகுதியில் நீடித்த அமைதியை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை உள்ளடக்கியதாகும். மேலும் இந்த திட்டம் காசா பகுதியின் மறுகட்டுமானத்திற்கும் அங்கு வாழும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கும் முக்கியத்துவம் அளிக்கின்றது. எகிப்தின் இந்த மாற்று திட்டத்தை பற்றி விவாதிக்க அரபு நாடுகளின் தலைவர்கள் நாளை கூட்டம் ஒன்றை நடத்தவுள்ளார்கள். இந்த சந்திப்பில் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஜோர்டான், குவைத், பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளார்கள். இந்த சந்திப்பின் முக்கிய நோக்கங்களாக எகிப்திய ஜனாதிபதி சிசி முன்மொழிந்த திட்டத்தின் விவரங்களை ஆராய்ந்து அதன் செயல்திறனை மதிப்பிடுவது, காசா பிரச்சினையில் அரபு நாடுகள் ஒருமித்த செயல்படுவதற்கான வழிகளை தேடுவது, எகிப்தின் திட்டத்திற்கு சர்வதேச ஆதரவை பெறுவதற்கான நடவடிக்கைகளை விவாதிப்பது. இந்நிலையில் ஐரோப்பிய ஒன்றியம் இந்த திட்டத்தை ஆதரிப்பதாக தெரிவித்திருக்கின்றது. ஏனெனில் இது பலஸ்தீனர்களின் அரசியல் உரிமைகளை மதிக்கின்றது. இதே நேரத்தில் அமெரிக்கா தனது திட்டத்தை முன்னெடுக்க விரும்புகின்றது. ஆனால் எகிப்தின் முயற்சிகளையும் கவனத்தில் கொள்ளும் என்று கூறியுள்ளது. காசா பிரச்சினைக்கு நீடித்த தீர்வை காண அரபு நாடுகளின் தலைவர்கள் எகிப்தின் மாற்று திட்டத்தை பற்றி விவாதிக்க உள்ளார்கள். இந்த முயற்சி பலஸ்தீனர்களின் அரசியல் உரிமைகளை மதிப்பதுடன் காசா பகுதியில் நீடித்த அமைதியை ஏற்படுத்துவதற்கான முக்கிய நடவடிக்கையாகும். சர்வதேச சமூகம் இந்த முயற்சிகளை கவனித்து அதன் வெற்றிக்காக ஆதரவு வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவிற்கு எதிராக புதிய பொருளாதார தடைகளை அறிவித்துள்ளது. இது ரஷ்யாவின் உக்ரைன் மீதான படையெடுப்பை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியாக பார்க்கப்படுகின்றது. இந்த தடைகள் ரஷ்யாவின் முக்கிய பொருளாதார துறைகள் மற்றும் தனிநபர்களை குறிவைக்கின்றன. ரஷ்யாவின் போர் முயற்சிகளை நசுக்கவும் சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கு அழுத்தம் கொடுக்கவும் நோக்கமாக கொண்டுள்ளவை. இந்நிலையில் புதிய தடைகளின் முக்கிய அம்சங்களாக ரஷ்யாவிற்கு முக்கியமான தொழில்நுட்பங்கள் மற்றும் ஆடம்பர பொருட்களின் ஏற்றுமதியை கட்டுப்படுத்துவதன் மூலம் அதன் தொழில்துறை மற்றும் ராணுவ திறன்களை பாதிக்க முயல்கின்றது. அடுத்து ரஷ்யாவின் முக்கிய வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு எதிராக நிதி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இது ரஷ்யாவின் சர்வதேச நிதி அணுகுமுறையை கட்டுப்படுத்தும் செயல்பாடாகும். மேலும் போருக்கு பொறுப்பான அல்லது ஆதரவு வழங்குகின்ற ரஷ்யாவின் அதிகாரிகள், தொழிலதிபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு பயண தடை மற்றும் சொத்து முடக்கம் போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ரஷ்யாவின் லாபகரமான அலுமினிய துறையை குறிவைத்து ஐரோப்பிய ஒன்றியம் புதிய தடைகளை விதித்திருக்கின்றது. இது ரஷ்யாவின் அலுமினிய ஏற்றுமதியை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். ரஷ்யா எண்ணெய் ஏற்றுமதிக்கு பயன்படுத்துகின்ற 73 கப்பல்களுக்கு தடை விதிக்கவும் ஐரோப்பிய ஒன்றியம் முடிவு செய்துள்ளது. இதனால் ரஷ்யாவின் எண்ணெய் வருமானத்தில் குறைவு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 13 ரஷ்ய வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு எதிராக நிதி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இது ரஷ்யாவின் சர்வதேச நிதி அணுகுமுறையை கட்டுப்படுத்தும். போருக்கு பொறுப்பான அல்லது ஆதரவு வழங்குகின்ற ரஷ்ய அதிகாரிகள், தொழிலதிபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு பயண தடை மற்றும் சொத்து முடக்கம் போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தடைகள் ரஷ்யாவை சமாதான பேச்சுவார்த்தைக்கு அழைத்து வரும் முயற்சியாகவும் உக்ரைனின் பிராந்திய அச்சுறுத்தல்களை குறைக்கும் நோக்கத்துடனும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு மேலதிகமாக G7 நாடுகளும் ரஷ்யாவிற்கு எதிரான பொருளாதார தடைகளை அதிகரிக்க முடிவு செய்திருக்கின்றன. இது ரஷ்யாவின் பொருளாதாரத்தை மேலும் சுருக்கும் முயற்சியாக பார்க்கப்படுகின்றது. அடுத்து ரஷ்யா மீதான பொருளாதார தடைகள் எந்தவிதமான தாக்கத்தை ரஷ்யாவிற்கு ஏற்படுத்தும் என்று நோக்கினால், இந்த தடைகள் ரஷ்யாவின் பொருளாதாரத்தை மட்டுமல்லாமல் அதன் போர் முயற்சிகளையும் பெரிதாக பாதிக்கும் என்று விமர்சகர்கள் கூறுகிறார்கள். இதன் மூலம் ரஷ்யாவின் பொருளாதாரத்தின் முக்கிய துறைகள் குறிவைக்கப்படுகின்றது. G7 நாடுகளின் புதிய பொருளாதார தடைகள் ரஷ்யாவின் முக்கிய வருவாய் மூலங்களை குறிவைக்கும். குறிப்பாக
எரிசக்தி துறை. ரஷ்யாவின் எண்ணெய் எரிவாயு ஏற்றுமதி மீதான கட்டுப்பாடுகள் மேலும் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. வங்கி மற்றும் நிதித்துறை பற்றி பார்க்கின்ற போது முக்கிய ரஷ்ய வங்கிகளுக்கு மேற்கத்திய சந்தைகளில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அத்துடன் ரஷ்யாவின் ராணுவம் மற்றும் தொழில்துறைக்கு தேவையான உயர் தொழில்நுட்ப பொருட்களின் வரத்தும் தடுக்கப்பட்டிருக்கின்றது. புதிய பொருளாதார தடைகள் மூலம் ரஷ்யாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி குறையும். முக்கிய நிறுவனங்கள் சர்வதேச சந்தையிலிருந்து வெளியேறுவதால் வேலைவாய்ப்புகள் குறையும். G7 நாடுகள் ஏற்கனவே விதித்துள்ள தடைகளால் ரஷ்யாவின் பொருளாதாரம் 2022 முதல் தொடர்ந்து வீழ்ச்சி பாதையை நோக்கி நகர்கின்றது. புதிய தடைகள் நிலைமையை மேலும் மோசமாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. போருக்கு தேவையான பல பொருட்கள் மேற்கத்திய நாடுகளிலிருந்து வருவதால் அவை கிடைக்காமல் போனால் ரஷ்யாவின் போர் முயற்சிகள் குறைந்துவிடும். அதிலும் உயர்தர மைக்ரோஷிப், எலக்ட்ரானிக் உபகரணங்கள் போன்றவை கிடைக்காமல் போனால் ரஷ்யாவின் ராணுவ உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்படும். G7 நாடுகள் மட்டுமல்லாமல் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் ரஷ்யாவிற்கு ஆதரவளிக்க மறுக்கின்றன. பல பன்னாட்டு நிறுவனங்கள் ரஷ்யாவிலிருந்து விலகிவிட்டன. இதன் காரணமாக ரஷ்யாவின் உலகளாவிய அணுகுமுறை மிகவும் குறைகின்றது. G7 நாடுகளின் தடைகள் நீடித்தால் ரஷ்யாவின் பணமதிப்பு வீழ்ச்சியடையும். பொருளாதார வளர்ச்சி குறைந்து மக்கள் விரோத அரசியல் நிலவரம் உருவாகலாம். உக்ரைனில் போரிடுவதற்கான நிதி ஆதாரம் குறைவதால் ரஷ்யா சமாதான பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டிய சூழல் உருவாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் ரஷ்யாவுடன் நெருக்கம் காட்டுவதுடன் உக்ரைன் போர் நிறுத்த அமைதி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. உக்ரைன் மற்றும் ஐரோப்பிய நாடுகளை மதிக்காத நிலையிலேயே ரஷ்யா மீது ஐரோப்பிய ஒன்றியம் 16வது சுற்று தடைகளை விதிக்க முடிவு செய்துள்ளது. உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தை என்று சவுதி அரேபியாவில் சந்தித்துக் கொண்ட ரஷ்யா அமெரிக்க மூத்த அதிகாரிகள் இருநாட்டு தூதரக உறவுகளை மேம்படுத்தவும் விளாடிமிர் புடினுடன் டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாக சந்திப்பது தொடர்பிலும் விவாதித்தார்கள். அத்துடன் ரஷ்யா அமெரிக்க அதிகாரிகள் குழு ஒன்றை நிறுவி உக்ரைன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கவும் முடிவு செய்திருக்கின்றார்கள். இதற்கு உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி மறுப்பு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மறுமுனையில் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி இடையே சமீபத்தில் வார்த்தை போர்கள் ஆரம்பித்து அதிகரித்து வருகின்றது. ட்ரம்ப் ஜெலன்ஸ்கியை சர்வாதிகாரி என்று குறிப்பிட அதற்கு செலன்ஸ்கி பதிலடி கொடுத்துள்ளார். ட்ரம்ப் உக்ரைன் அரசியல் நிலைமைகளை விமர்சித்து செலன்ஸ்கி சர்வாதிகாரி போன்று செயல்படுகின்றார் என்று குற்றம் சாட்டினார். அவரால் உக்ரைனின் ஜனநாயக முறைகள் பாதிக்கப்பட்டுள்ளன மற்றும் அரசியல் எதிர்ப்பாளர்கள் அடக்குமுறைக்கு உள்ளாவதாக குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்த செலன்ஸ்கி ட்ரம்பின் குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளார். உக்ரைன் ஒரு சுயாதீன மற்றும் ஜனநாயக நாடாக உள்ளது என்று வலியுறுத்தினார். உக்ரைன் மக்கள் தங்களின் உரிமைகளை காக்க போராடி வருகின்றார்கள் மற்றும் வெளிநாட்டு ஆக்கிரமிப்புக்கு எதிராக தங்களை பாதுகாக்கின்றார்கள் என்றும் கூறினார். உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான மோதல் சர்வதேச அரசியலில் பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கின்றது. ட்ரம்ப் தனது அதிகார பதவியின் போது ரஷ்யாவுடன் நெருங்கிய உறவுகளை பேணினார் மற்றும் உக்ரைனின் அரசியல் நிலைமைகளை பற்றி விமர்சித்தார். இது உக்ரைன் மற்றும் அமெரிக்கா இடையிலான உறவுகளை பாதித்தது. ட்ரம்ப் மற்றும் ஜெலன்ஸ்கி இடையிலான வார்த்தை போரானது உக்ரைனின் அரசியல் நிலைமைகளை பற்றிய சர்ச்சைகளை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. இது சர்வதேச சமூகத்தில் பல்வேறு எதிர்வினைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் உக்ரைனின் அரசியல் நிலைமை மற்றும் சர்வதேச உறவுகளை பற்றி முக்கியமான கேள்விகளையும் எழுப்புகின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மியாமியில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் இந்தியாவிற்கு வழங்கப்பட்ட $21 மில்லியன் நிதியுதவியை பற்றி மீண்டும் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இந்தியாவிற்கு நாமேன் $21 மில்லியன் வழங்க வேண்டும் என்று அந்த கேள்வியை எழுப்பியிருந்தார். அவர்களது வசம் அதிக அளவில் பணபலம் உள்ளது என்றும் குறிப்பிட்டார். இந்த நிதி இந்தியாவின் வாக்காளர்களின் சதவீதத்தை அதிகரிப்பதற்காக வழங்கப்பட்டதாகவும் அதனை ரத்து செய்த அமெரிக்க அரசின் செயல்திறன் துறையின் முடிவை ட்ரம்ப் பாராட்டியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி மீது நான் மிகுந்த மரியாதை வைத்துள்ளேன். ஆனால் வாக்காளர்களின் சதவீதத்தை அதிகரிக்க நாமேன் $21 மில்லியன் வழங்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார். அமெரிக்க அரசின் செயல்திறன் துறையானது எலான் மாஸ்க் தலைமையில் வெளிநாடுகளுக்கு வழங்கப்படுகின்ற நிதியுதவிகளை சுமார் $723 மில்லியன் குறைத்திருக்கின்றது. இதில் இந்தியாவிற்கு வழங்கப்பட்ட $21 மில்லியன் நிதியும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த முடிவை இந்தியாவின் பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழு உறுப்பினர் சஞ்சீவ் சஞ்சால் மனிதகுல வரலாற்றில் இது மிகப்பெரிய மோசடி என்று விமர்சித்தார். ட்ரம்ப் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியையும் அங்கு அதிக வரி விகிதங்களையும் சுட்டிக்காட்டி அமெரிக்காவின் நிதியுதவியின் தேவையை கேள்வி எழுப்பியுள்ளார். அங்கு நாம் செல்வது அரிது, ஏனெனில் அங்கு வரிகள் மிகவும் அதிகம் என்று தெரிவித்தார். இந்த விவகாரம் அமெரிக்கா மற்றும் இந்தியா இடையிலான நிதி உதவிகள் மற்றும் பொருளாதார உறவுகளை மீளாய்வு செய்யும் தேவையை முன்னிலைப்படுத்துகின்றமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் அரிசோனா மாநிலத்தின் தெற்கில் அமைந்துள்ள மரானா விமான நிலையத்தின் அருகில் 2 சிறிய ரக விமானங்கள் நடுவானில் மோதிக்கொண்ட ஒரு பரிதாபகரமான விபத்து இடம்பெற்றுள்ளது. இரு விமானங்களும் பயிற்சி பயணத்தின் போதே இந்த விபத்தை சம்பவித்துள்ளதாக கூறப்படுகின்றது. மோதலுக்கு பிறகு ஒரு விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கிய போதிலும் மற்றொரு விமானம் வெடித்து சிதறியிருக்கின்றது. இந்த விமானத்திலிருந்து 2 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக அமெரிக்க கூட்டாட்சி விமான போக்குவரத்து நிர்வாகம் மற்றும் தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றன. கடந்த மாதத்தில் மட்டும் வட அமெரிக்காவில் 4
4 முக்கியமான விமான விபத்துகள் நிகழ்ந்திருக்கின்றன. ஒன்று அலாஸ்காவில் நடந்திருக்கின்றது. அலாஸ்காவில் வர்த்தக விமானம் மற்றும் ராணுவ ஹெலிகாப்டர் மோதி விபத்திற்கு உள்ளானது. இந்த துயர சம்பவத்தில் 67 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இது அமெரிக்காவில் சமீபத்தில் நடந்த மிகப்பெரிய விமான விபத்தாக பார்க்கப்படுகின்றது. அடுத்து பிலடெல்பியா விமான விபத்தை குறிப்பிட வேண்டும். பிலடெல்பியாவில் மருத்துவ தேவைகளுக்காக பயணித்த ஒரு விமானம் மோதியதில் 7 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இந்த விமானம் அவசர நிலைக்காக பயன்படுத்தப்பட்ட போதும் பாதுகாப்பு காரணிகள் சரியாக செயல்படாத காரணத்தால் விபத்திற்கு உள்ளானதாக நம்பப்படுகின்றது. இந்நிலையில் அரிசோனாவில் நடந்த விமான விபத்து மேலும் ஒரு பாதுகாப்பு எச்சரிக்கையாக மாறியிருக்கின்றது. விமான விபத்துக்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் விமான பயண பாதுகாப்பை அதிகரிக்க புதிய வழிமுறைகள் மற்றும் விதிகள் கொண்டுவரப்பட வேண்டும் என்று கூறப்படுகின்றது. சூடான் நாட்டில் கடந்த சில ஆண்டுகளாக அரசியல் தளத்தில் பெரும் பரபரப்பான சூழ்நிலை நிலவுகின்றது. ராணுவத்தினர் ஆட்சியை கைப்பற்றி நாட்டை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றார்கள். இதற்கு எதிராக துணை ராணுவமான RSF தீவிரமாக போரிட்டு வருகின்றது. இந்த உள்நாட்டு போரினால் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு நூற்றுக்கணக்கான நகரங்கள் அழிந்து கோடிக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்து செல்கின்ற நிலை காணப்பட்டது. இதுவரையில் 5 லட்சத்துக்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பு கூறுகின்றது. தப்பியோட முடியாத நிலைமையில் பெண்கள், குழந்தைகள், வயதானோர் உள்ளிட்ட அப்பாவி பொதுமக்கள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றார்கள். அதிக எண்ணிக்கையில் மக்கள் தங்களை பாதுகாக்க முடியாமல் படுகொலை செய்யப்படுகின்றார்கள். சூடானின் தெற்கு பகுதியில் உள்ள அல் கடாரிஸ் மற்றும் அல் ஹேல்வட் கிராமங்களில் துணை ராணுவ வீரர்கள் பதுங்கியிருப்பதாக ராணுவத்தினருக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து ராணுவத்தினர் அந்த பகுதியை முற்றுகையிட்டு ராக்கெட் குண்டுகளால் தாக்குதல் நடத்தினர். மேலும் துப்பாக்கி சூடுகளும் வெடிகுண்டுகளும் பயன்படுத்தப்பட்டதால் இந்த பகுதி ஒரு போர் மையமாக மாறியுள்ளது. கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற தாக்குதல்களில் தற்போது வரையில் 200 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு தகவல்கள் கூறுகின்றன. பலர் படுகாயமடைந்து மருத்துவ உதவிகளுக்காக தடுமாறி வருகின்றார்கள். இந்த சம்பவம் சூடானில் நிலவுகின்ற அமைதியற்ற நிலையை மேலும் மோசமாக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.